Hello friends, இன்னைக்கு நாம வந்து ஒரு unbox வீடியோ பார்க்க போறோம். Unboxing of Samsung SF356 மானிட்டர். இது வந்து ஒரு 24 inch மானிட்டர், அதாவது 23.5 inch மானிட்டர். இது ஒரு LED மானிட்டர் ப்ளஸ் இது வந்து இதோட வந்து உங்களுக்கு AMD FreeSync எனேபிள்டா இருக்கும். அதனால உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி நல்லா இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு 60 Hz மானிட்டர். ஆனா வந்து எனக்கு சிஸ்டம்ல 72 Hz வரைக்கும் வருது. 72 71 வரைக்கும் வருது எனக்கு. இப்போ கேஸ் ஓபன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஸ் கொடுத்துருக்கான், அந்த மானிட்டர் வைக்க வேண்டிய ஒரு பேஸ் கொடுத்துருக்கான். அது நல்லா பார்சல் பண்ணியிருக்கான், சூப்பராக இருக்குது. அடுத்ததாக வந்து மேனுவல் கொடுத்துருக்கான், ப்ளஸ் அந்த ஒரு சில பல கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்கான். இது நான் ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்கான், பரவாயில்லையே, நல்லா கவர்லலாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்கான். இப்படி மாற்ற மாதிரி வரும். அடுத்து யூசர் கைட் மேனுவல், ரொம்ப பெருசாக இருக்குது, இதெல்லாம் படிக்க டைமே இல்லை. ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓரமாக வச்சிடலாம். எப்படி மாற்றுற மாதிரி இருக்கும். Okay, it's ready for the main picture. இதான் அந்த சாம்சங் மானிட்டரோட பேனல். வாவ், சூப்பராக இருக்கு. நம்ம ஷார்ப், அந்த சைடு எட்ஜஸ்லாம் சூப்பராக இருக்கு. ரொம்ப தின்னாக இருக்கு எட்ஜஸ்லாம். வாவ், டிஸ்ப்ளேயும் பார்க்க நல்லா இருக்கு. வால் மவுண்ட்டுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்கான். அப்புறம் ஒரு HDMI கேபிள், VGA கேபிள் போட்டு கொடுத்துருக்கான். அப்புறம் ஒரு பவர், அப்புறம் ஜாய்ஸ்டிக் பின்னாடி கண்ட்ரோல் பண்ணிருக்கான். இப்போ அந்த மானிட்டரை வந்து மாட்டுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மானிட்டரோட பேனல் வந்து ஒரு IPS பேனல், அதனால உங்களுக்கு ஹெச்டிக்கும், IPSன்றது ஹெச்டிக்கு அடுத்த டெக்னாலஜி, உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது வீடியோ. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மானிட்டர் கேமிங்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் மெயினாக வாங்கினதே கேமிங்க்கு தான். இந்த மானிட்டரோட ப்ரைஸ் வந்து ஒரு 9200 வந்துச்சு இப்போ நான் வாங்கினப்ப. ஜஸ்ட் ஒரு 2 days பேக் தான் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு மானிட்டர், நல்ல மானிட்டர். இதை வந்து அதுக்குள்ளே அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணியாச்சு, இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மானிட்டரோட அட்டாச் பண்ணலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு கிளிக்கு வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம அதை ஃபீல் பண்ணிடலாம். இந்த ஃபீல் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்ததுனால தான் உனக்கு வாய்ஸோட போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபீல் பண்ணுறப்ப கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி. ஏசி ஓடிட்டு இருக்கு, அந்த அவ்வளோ சவுண்டு. எப்பயுமே நீங்கள் ஏதாவது கேமிங் ஏதாவது வாங்கினீங்கன்னா அந்த ஃபீல் பண்ணுற ஒரு சுகம் கிடைக்கிற தனி சுகம் சூப்பராக இருக்கும் அது. ஓகே, இப்போ மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் எப்படி சும்மா எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதனால நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, ஒரு கிளிக் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துடலாம். Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. மானிட்டர் வந்து ஆன் பண்ணுறேன் இப்போ. அப்புறம் CPU ஆன் பண்ணிடுறேன்.
கேமிங் ஹெட்செட். அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்கும் HDMI போர்ட்லையா இல்லை VGA வான்ட்டு. என்னோடய பூட் ஸ்பீட் பாருங்கள். நான் SSD போடுறதுனால என்னோடய பூட் ரொம்ப டக்குன்னு ஆயிரும். நீங்களே SSD போடுங்க. பழைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு SSD அட்டாச் பண்ணி விட்ருங்க. அதில் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, போட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒரு கொஞ்சம் மில்லி செகண்ட்ஸ் தான் டைம் பூட் ஆகுது. இப்போ உங்களுக்கு மானிட்டர் எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஓவர் கிளாக் பண்ணிடலாம் மானிட்டரை. அதோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ஓவர் கிளாக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாய்ஸ்டிக் பின்னாடி ஜாய்ஸ்டிக் கிளிக் பண்ணிக்கோங்க, மெனுக்கு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் வந்துட்டு சிஸ்டமில் உங்களுக்கு அங்கே AMD ஃப்ரீசிங்க்னு அதிலே இருக்கும். ஃப்ரீசிங் இருக்கும். அது அல்டிமேட் இன்ஜின் செட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளிங்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் வந்து ஒரு 70 கிட்ட வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு தான் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 60-50 தான் இருக்கும். அடுத்து வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஃபாஸ்டர்னு இருக்கும். ஃபாஸ்டஸ்ட் வச்சுருங்க, அவ்வளோதான். கேம் மோடு வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் கேம் மோடு எல்லாம் புல் பண்ணுறேன். ரொம்ப ஹை கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இது ஹை கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அதுதான் கேம் மோடோட இது. இப்போது ஆன் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு மேக்ஸிமம் FPS கொண்டு வரது எப்படின்னு காட்டுறேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 75 FPS வராது. எனக்கு அந்த மாதிரி 50 FPS 60 FPS அந்த மாதிரி தான் வரும் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஹர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஹர்ட்ஸ் தான் இருக்குது என்னோடதில். இப்போ நான் அதை 75 எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தரேன். இப்போ மானிட்டர் போய்க்கோங்க, டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்து மானிட்டர். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா 50 ஹர்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்ஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுத்துருங்க. ஒரு தடவை பிளிங்க் ஆகும். இப்போ உங்களுக்கு நான் மவுஸ் மூவ் பண்ணுறதே தெரியும். உங்களுக்கு அந்த 70 ஹர்ட்ஸோட ஃபீலிங் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். வீடியோ இவ்வளோ கேவலமாக இருக்குது, ஆனால் ஆடியோ மட்டும் நல்லா இருக்குன்றீங்களா? ஏன்னா வீடியோ வந்து ஃபோனில் எடுத்தது, ஆடியோ வந்து பிசியில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஆடியோ. அதனால தான் உங்களுக்கு ஆடியோ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் வீடியோ வந்து ஃபோனில் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிக்சர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணினா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்.